எல்கேடி சௌராஷ்டிரா கல்வி அறக்கட்டளை சார்பில் இந்த மாநாட்டின் அழைப்பிதழ் எங்கள் அமைப்பிற்கு வந்தது. அரசியலில் பொது வாழ்க்கையில் பயணிக்கிறவன் என்கிற வகையில் எல்லா இயல்களை விட அரசியல் ரொம்ப முக்கியமானது என்று ஒரு முன்னாள் டிஜிபி உணர்ந்து சமூக அக்கறையோடு அரசியலில் வீழ்ச்சி பெற்ற ஒரு சமூகம் மீண்டும் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் முன்வந்து அரசியல் எழுச்சி மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே கருத்து முரண்பாடுகள் என்னவாக இருந்தாலும் நாம் சமூகம் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு அனைத்து அரசியல் கட்சிகளையும் வரவழைத்து கருத்தினை பரிமாற்றம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய ஐபிஎஸ் அதிகாரி கிஷோர்குமார் ஐயா அவர்கள். வீழ்ந்து கிடப்பது தோல்வி அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நாம் இங்கு பேசிய சான்றோர் பெருமக்களுடைய உரைகளை கவனித்து கேட்டேன். நம்முடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி அனைவருடைய பேச்சை கேட்கிற போது நாம் ஏதோ அரசியலில் அது ஒன்றும் தெரியாதவர்கள் என்கிற நிலையில் இன்றைய தலைமுறை கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அதே போல யார் வம்புக்கும் போக மாட்டாங்க, அதுவும் சரியல்ல. நீதியின் பக்கம் நின்று போராட வேண்டும் என்று சொன்னால் அந்த நீதிக்காக சிறை தண்டனைகளையும் உயிரை விட்டவர்களும் சௌராஷ்டிர பெருமக்களுடைய தலைவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். என்எம்ஆர் சுப்புராமன் பற்றிய அந்த குறும்படம் நமக்கு பல செய்திகளை சொன்னது. அதில் விட்ட செய்தி ஒன்று, அவர் நகர்மன்ற தலைவராக இருக்கிற போது இரண்டாம் உலகப் போர் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை பங்கேற்ற வைத்தது தவறு என்று காந்தி யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்தினை முன்னெடுக்கிறார். இந்த யுத்தத்திற்கு இந்தியர்கள் ஆதரவு தரக்கூடாது, இந்த யுத்தத்திற்கு நிதிகள் வழங்கக்கூடாது, இந்த யுத்தத்திற்காக இராணுவத்தில் சேரக்கூடாது என்று காந்தி சொன்னதற்காக அந்த அண்ணல் காந்தியடிகளுடைய பேச்சை கேட்டு அவர் அப்போது நகர்மன்ற தலைவர் உடனடியாக ஒரு தீர்மானம் போடுகிறார். மதுரை நகர எல்லைக்குள் பிரிட்டன் இராணுவ முகாம் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நாம் அதை அப்புறப்படுத்துவோம் என்று தீர்மானம் போட்டவர் என்எம்ஆர் சுப்புராமன். அதற்காக கவர்னர் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்கிறீர்கள், ஆட்சியாளர்களுக்கு ராஜதுவேஷம் செய்கிறீர்கள், உங்கள் பதவி பறிக்கப்படும் என்று சொன்னதற்கு தாராளமாக பறிக்கட்டும், ஆனால் இராணுவ முகாம் மதுரை நகருக்குள் இருந்தால் மக்களை திரட்டி போராடுவேன் என்று வெள்ளை அரசாங்கத்தினுடைய கவர்னருக்கு வெண்சாமரம் அல்ல, மாறாக சமர் செய்து அந்த வெற்றியை கண்டவர் என்எம்ஆர் சுப்புராமன். அதனால்தான் மதுரையை சுற்றி எத்தனையோ காந்தியடிகளுடைய சீடர்கள் இருந்தாலும் மதுரை காந்தி என்று பெயர் எடுத்தவர் என்எம்ஆர் சுப்புராமன். அதே மாதிரி நாம் அறக்கட்டளை வைத்து நடத்திருக்கின்ற எல்கே துளசிராம், அந்த எல்கே துளசிராம் ராஷ்டிரபந்து என்று பெயர் எடுத்த மக்களால் வழங்கப்பட்ட பட்டம் அது. அந்த பெயர் எடுத்த அந்த ராஷ்டிரபந்து எல்கே துளசிராம் அவர்களை பற்றி 1912 அவர் பிறந்தது 1870. 1912 ஆல்பர்ட் சார்டன் என்கின்ற ஒரு மேல்நாட்டு அறிஞர் இந்தியாவில் தொழில் புரட்சி என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். 680 பக்கங்களை கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒன்றை குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிற போது, இன்றைய மதுரை நகர வளர்ச்சிக்கு 2 பேர் காரணம் என்பேன். ஒருவர் மதுரை வடக்கில் உள்ள வேளாண்மை நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக முல்லை பெரியாறு கட்டிய பென்னி குயிக், இன்னொருவர் மதுரையில் அடர்த்தியாக வாழுகின்ற நெசவாளர்களின் வாழ்க்கையில் அவருடைய தொழிலில் ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு வந்து சாய தொழில்நுட்பத்தில் மேன்மையை கண்ட
எல்கே துளசிராம் ஒருவர் என்று பென்னி குயிக்கு நிகராக எல்கே துளசிராமை கொண்டு வந்து நிறுத்தியவர் ஆங்கில பேராசிரியர். இப்படி நிறைய வரலாறு படைத்த சமூகம் நம் சமூகம். இதுல நம்ம அம்மா மகாலட்சுமி அம்மா பேசும்போது ஒன்ன சொன்னாங்க, எல்லோரும் ஒரே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஐயா ராதாகிருஷ்ணனை மிக சரியாக சொன்னார். ஒரே சாதி போட்டு ஓட்டு போட்டு நம்ம பிரதித்துவம் பெறுவது அது இயலாத காரியம், அது எந்த சமூகமாக இருந்தாலும். ஆனால் திண்டுக்கல் இன்றைக்கும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. 4 மாநகர உறுப்பினர்கள், 4 மாநகர உறுப்பினர்கள், அதில் 3 பேர் பெண்மணிகள். அந்த 3 பெண்மணிகளும் எதிர்த்து நின்றது 3 பெண்மணிகளை கொண்ட சௌராஷ்டிரர்கள். அதே மாதிரி ஒரு ஆண் சௌராஷ்டிரா, அந்த ஆணையும் எதிர்த்து நின்றவர் சௌராஷ்டிரா. இப்பொழுது அதில் யார் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று அணி பார்த்து அந்த 4 பேரும் மாநகராட்சி இருக்கையில் அலங்கரிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அரசியல் வளர்ச்சி. நாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சமூகத்திற்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும், சமூகத்திற்கு ஒரு ஆபத்து நெருங்குகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்தை எதிர்கொள்கின்ற வகையில முதல்ல இது சாதி கிடையாது, இது ஒரு இனம், சிறுபான்மை இனம். அந்த இனத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே எந்த அரசியல் களத்தில் இருந்தாலும் அந்த அரசியல் களத்தில் இருந்து கொண்டே சமூகத்திற்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதே இந்த மாநாட்டின் ஒரு செய்தியாக அமைய வேண்டும் என்று சொல்லி, நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவர் எல்கே துளசிராம் அவருடைய வரலாறை நாம் மிகச் சரியான முறையில் எடுத்து சென்றால் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவ படம் நிச்சயமாக அமையும். வேண்டுமானால் நாடாளுமன்றத்திலேயும் நாம் முயற்சி செய்தால் அவர் முன்னெடுத்த அந்த இடஒதுக்கீடு கொள்கையால் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் அனைத்து மக்களும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கல்விக்கான வித்தை விதைத்த அந்த எல்கே துளசிராமனின் படம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடம்பெறுகின்ற வகையில் நாம் இருக்கின்ற அரசியல் கட்சிகளோடு பேசி இதனை செய்ய வேண்டும் என கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.